தெருநாய்கள் தொல்லை தொடர்பாக தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். டெல்லியில் தெருநாய்கள் தொல்லையால் ரேபிஸ் என்ற நோய் பரவி வருவதாக பத்திரிகைகளில் வெளியான செய்தியின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை தானாக முன்வந்து வழக்காக பதிவு செய்து விசாரித்தது. குறிப்பாக நீதிபதிகள் ஜே.பி. பார்த்திவால், ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்து தெருநாய்கள் அனைத்தையும் பிடித்து காப்பகங்களில் அணைக்குமாறு டெல்லி அரசுக்கும் மாநகராட்சிக்கும் கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில்தான் இந்த தெருநாய்களை பிடிப்பதற்கு எதிராக மனித உரிமைகள் மாநாடு என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்து இந்த மனுவை புதிய நீதிபதிகளான விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா, அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய கூடுதல் அமர்வு என்று விசாரித்தது. இந்த டெல்லி அரசின் சார்பில் குறிப்பாக ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த நாய்க்கடி விவகாரம் என்பது மிக தீவிரமானது என்றும் ஆண்டுதோறும் 37 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் என்பது நடைபெறுவதாகவும் சராசரியாக ஒரு நாளைக்கு 10,000 நாய்க்கடிகள் சம்பவம் என்பது நடைபெறுவதாகவும் இதில் 20,000 ரேபிஸ் நாய்க்கடியால் இறப்பு என்பது ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். இதற்கு அந்த அமைப்பின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆட்சேபனை தெரிவித்தார். போதுமான நாய் காப்பகங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார். அனைத்து தரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.